ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாகவே எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஏற்கனவே வந்து நான் வந்து இந்த விஷயத்தை நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் வந்து வரப்போகுது இல்லையா? இப்போ வந்து ஃபைனல் 50 days ஸ்ட்ராட்டஜி, ஃபைனல் 40 days ஸ்ட்ராட்டஜி, இது மாதிரி நிறையா வந்து போயிட்டு இருக்கு. இதுவும் என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த பேங்க் எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணுறீங்க. இப்போ மேக்ஸிமம் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் வந்து இப்போ ஆரம்பிச்சிருப்பீங்க படிக்க இல்லையா? ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் வரிசையாக வந்து ஸ்டேட் பேங்காக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், ஐபிபிஎஸ் பிஓ கிளரிக்கல், எஸ்ஓ, இது மாதிரி வந்துட்டே இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ தான் வந்து என்ன தெரிஞ்ச வரைக்கும் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து நான் எப்பவுமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லாமல் அன்கண்ட்ரோலபிளான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டும் சேர்த்து படிக்கணும். ஒரு மாதிரி சொல்லுவாங்க, ஏன்னா ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அதான் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன பற்றி சொல்லணும்னா, நான் வந்து ஐபிபிஎஸ் பிஓ கிளரிக்கல் ரெண்டுமே 2019 வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ப்ரைவேட் பேங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பேங்க்ல நமக்கு வந்து டைமிங் அப்படிங்கிறது நைட் வந்து 8:30 9 வரைக்கும் ரெகுலராகவே போகும், ஆவரேஜாகவே. அப்போ நமக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் நமக்கு வந்து சொல்ல கரெக்டாக முடியாது. அப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்தீங்களா, ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ், இதை வந்து நம்ம கற்றுக்கிறதுக்கே வந்து 6-7 மாதம் ஆனிச்சு. ஸோ அதனால தான் நம்ம இதை வந்து சொல்கிறோம். ஸோ ப்ரிலிம்ஸோட சேர்த்து மெயின்ஸையும் நீங்கள் படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டே 1லேருந்து உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு இதெல்லாம் தூக்கி வச்சுருங்க. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரொட்டீன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ இப்போலேருந்து ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் கரெக்டான ஒரு பேசிஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது டெய்லி வந்து நீங்கள் வந்து ஒரு 6 hours நீங்கள் வந்து படிக்கிறீங்க. ஸோ நான் அடுத்த வீடியோஸில் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு நான் வந்து போடுவேன். ஸோ அதுதான் ஆக்சுவலி நான் கரெக்டாக இந்த சேனல் ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே அதுதான். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணிட்டே படித்து கிளியர் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஆரம்பித்தேன். அதை நான் ப்ராப்பராக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டே படித்தாலும் சரி, ரெகுலராக படித்தாலும் சரி, ஒரு 6 to 8 hours எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமமாக இருக்கும். பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில பசங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்கன்னா 10 மணி நேரம் படிப்பான், 12 மணி நேரம் படிப்பான் அப்படின்னு. பட் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது. எனக்கு அதை பற்றி ஐடியா கிடையாது. பிகாஸ் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து யூபிஎஸ்சி படிக்கும்போது என்னால் வந்து ஒரு 6 hours படித்தா ரொம்ப மேக்ஸிமம் நம்ம என்னுடைய மைண்ட் அவ்வளோதான் ரீடென்ஷன் பண்ணிக்க முடியும். அதுக்கு தெரில காரணம் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே படித்ததுனாலயா அப்படிங்கிறதும் தெரில. ரெண்டாவது யூபிஎஸ்சியோட சிலபஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் பண்ணுறது கிடையாது. அங்கே எல்லாமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து இப்படி நடந்துச்சு, ஒரு ஜாகிரஃபி படிக்கிறீங்கன்னா ஏன் இப்படி இருக்குது, எக்கனாமிக்ஸ்னால் எல்லாமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் 100% போகும். ஒரே 1% கூட மனப்பாடத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மனப்பாடம்னா என்ன, வருஷம், இயர்ஸ், ஆளுங்களோட பேர் நீங்கள் மனப்பாடம் பண்ணுவீங்க. மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அனலிட்டிக்ஸ் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதா எல்லாமே புரிஞ்சுக்கிறது தான். ஸோ அதனாலே என்னங்கிறது எனக்கு தெரில. பட் எனக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் நான் படிக்கும்போது வந்து ஒரு 5 to 6 hours தான் நான் படித்தேன். கரெக்டாக 6 hours கூட என்னால் வந்து சொல்லவே முடியாது. 5 to 6 hours. ஏன் நான் இவ்வளவு மெனக்கட்டு இவ்வளவு டீப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னா அது காரணம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து 10 hours 12 hours வந்து படிப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஐடியா இல்லை. இன்கேஸ் உங்களால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 to 6 hours தான் படிக்க முடியுது அப்படின்னா ஓகே, அதே வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து படிங்க. எல்லா நாளும் வந்து 5 to 6 hours வந்து டே பை டே நீங்கள் வந்து படிச்சுட்டு இருங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். சரி, இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், நமக்கு வந்து இவ்வளோதான் டைம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி தெரியும் ப்ரைவேட்டான இடங்களில் எவ்வளோ வேலை வாங்குறாங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ப்ரைவேட் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் வந்து 10 o'clock போயிட்டு நைட் 8:30 9 ஆவரேஜாக வரும். அப்போ நீங்கள் ஆக்சுவலாக இது 10க்கு அங்கே இருக்கணும், கரெக்டாக. அப்போ நீங்கள் கிளம்புற டைமுங்கிறது 9 இருக்கும், திரும்பி அங்கே சாப்பிட்டுருவீங்க, வர்ற டைமுங்கிறது 10 இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு 11 hours வந்து காலி உங்களுக்கு. அப்போ தூங்குறதுங்கிறது ஒரு 7 hours, நீங்கள் 8 hours வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 11 + 8 19, மிச்சம் ஒரு 5 மணி நேரம் தான் உங்கள் கையில் இருக்குது. இந்த 5 மணி நேரத்தையும் நீங்கள் பைத்தியம் மாதிரி படிப்பீங்களா, இல்லை அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிப்பீங்களாங்கிறது இருக்குது. அப்போ ஒரு 4 to 6 மணி நேரம் தான் கையில் கிடைக்கும். இந்த 4 to 6 hours நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா? பட் எவ்வளவு தூரம் லேட்டாக கிடைக்கிது, எவ்வளோ தூரம் முன்னாடி கிடைக்கிது அப்படிங்கிறது தான் பேச்சு. பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 4-5 hours தான் படிக்கிறோம், நம்ம கூட இருக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து என்ன பண்ணுறான், ஒரு 8 மணி நேரம் படிக்கிறான்னு சொல்லி புலம்பல் மட்டும் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. பட் டெய்லி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு 4 to 6 hours அப்படிங்கிறத
எல்லா நாளும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சென்னையில் இருப்போம், நம்ம ஊர் என்னவா இருக்கும், திண்டுக்கலாக இருக்கும், மதுரையாக இருக்கும், திருச்சியாக இருக்கும், கன்னியாகுமரியாக இருக்கட்டும், என்ன பண்ணுவோம், மாதம் ஒரு தடவை போயிடுவோம். அப்போ டிராவல் என்ன ஆயிடும், கட் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடாது அப்படின்னா அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடாது, வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஸோ டெய்லி வந்து ஒரு 5 மணி நேரம் படிக்கணும். நீங்கள் வந்து டிராவல் பண்ணுறது ஒரு மாதம் 4 தடவை டிராவல் பண்ணின்னு வச்சுக்கோங்க. எல்லா நாளுமே அந்த டிராவலுக்குன்னு ஒரு 4-5 மணி நேரம் போயிடும் இல்லையா? அப்போ நீங்கள் படிக்க முடியாது. அப்போ வழி இல்லையா அப்படின்னா வேற வழி இல்லை. அதுதான் இதில் வந்து ஒரு ஹார்டான ஒரு ஃபேக்ட். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சாக்ரிஃபைஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு வந்து வேற மாற்று வழி கிடையவே கிடையாது. ஓகேவா? ரைட், இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த எக்ஸாம் படிக்கிற அளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நல்ல கொஸ்டின். அது வந்து உங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ கவர்மெண்ட் ஜாப்க்கும் ப்ரைவேட் ஜாப்க்கும் வித்தியாசம் நிறையா வந்து இருக்குது. பட் கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறையா பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ப்ரைவேட் ஜாப்லேயும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து வேறு வேறு டாபிக், அதெல்லாம் உங்கள் விருப்பம். பட் நான் சொல்ல வரது இதுதான். அப்போ இந்த ஒரு 5 hours நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 5 hours நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸுக்கும் சேர்த்து படிக்கணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம பக்கம் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். பட் அதை எவ்வளோ நேரம் படிக்க முடியும், எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது இல்லையா? ஸோ அதை இந்த வீடியோலேயே நான் வந்து சொல்லிடுறேன். லைக் ரொட்டீன் மாதிரி இது வந்து வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் வந்து முதல்ல நம்ம கிளியர் பண்ணிடுவோம், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் மெயின்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் வந்து இருப்போம். இந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். சரி, இந்த மைண்ட் செட் ஏன் நமக்கு வந்து வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கணும். எக்ஸாமுக்கு படிக்கிறது அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். பேங்க் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும், எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும். அப்போ முதல்ல நமக்கு வந்து மைண்ட் செட் என்ன வரும் அப்படின்னா ப்ரிலிம்ஸாக முதல்ல கிளியர் பண்ணுவோம்டா. ஏன்னா அதுவே நமக்கு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் மெயின்ஸுக்கு போவோம் அப்படின்னு வருவோம். அப்படி கிடையாது. சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், ரெண்டையும் சேர்த்து வந்து படிக்கும்போது ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ணாமல் போயிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படி நடக்காது. என்ன நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து குவான்ஸ் ரீசனிங்காக இருக்கட்டும் ஒரு 2 இல்லை 3 வகையாக பிரிச்சுக்கோங்க. முதல்ல வந்து உங்களுடைய பேசிக்ஸை கற்றுக்க போகிறீங்க. அதுக்கு வந்து யாராக இருந்தாலும் வந்து ஒரு 30 days ஆகுது வந்து ஓரளவுக்கு தேவை. உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 30 நாளாக வந்து தேவை. இல்லை வந்து ஓரளவுக்கு வந்து நான் வந்து சில பேர் வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருப்பீங்க. ரொம்ப போர் ஸ்டூடெண்ட் யாரும் பேங்க் எக்ஸாம் படிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஓரளவுக்கு வந்து ஆவரேஜாக தான் இருப்பீங்க. ஸோ ஆவரேஜ் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜாக இருந்தால் ஒரு 30 days ஒரு 40 days போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேபி எப்படி பார்த்தாலும் 30 ஒரு 50 நாள் தான். இது வந்து எதுக்கு அப்படின்னா நல்ல பேசிக்ஸாக படிக்க, நல்ல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டுக்க. இதுக்கு குவான்ஸுக்கு ரீசனுக்கு நான் சொல்கிறேன். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் தான். ஸோ இங்கிலீஷில் நிறைய பேர் வந்து வீக்காக இருப்பீங்க. நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் என்ன பண்ணுவாங்கன்னா வீக்காக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக கொஷின் சால்வ் பண்ண வரவே கூடாது. அடிப்படை கிராமருக்கு ஃபர்ஸ்ட் வந்து போயிருங்க. ஓகேவா? அதுக்கு இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் போகிறது, சேனல்ஸ் ஃப்ரீ வீடியோஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஓகேவா? சரி, நம்ம சேனல்லே இந்த ஆரம்பிக்கிற ஐடியா தான் இருக்குது. நம்மள்ட்ட ஆடியன்ஸ் கம்மிங்கிறதுனால நம்ம பெருசாக அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. ஏன்னா இப்போ நான் கிளாஸ் எடுத்தால் வந்து அதை பார்க்க போகிறது இதை விட வந்து ஒரு இதில் வந்து ஒரு 10% தான் பார்ப்பாங்க, ஒரு 30 பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால நம்ம பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறது கிடையாது. பட் கிராஜுவலி சப்ஸ்கிரைபர்ஸ் ரைஸ் ஆனிச்சுன்னா நம்ம வந்து ஆரம்பிப்போம். பட் எதுக்கு நான் சொல்கிறேன்னா நீங்கள் இங்கிலீஷில் நீங்கள் வேறு எங்கேயாவது பேசிக் கிராமர் வந்து கற்றுக்கோங்க. பேசிக் கிராமர் திருப்பி ஒரு 30-50 days கற்றுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஷின்ஸ் வந்து போங்க. எல்லாரும் இதை பண்ணணுமானா கண்டிப்பாக தேவை கிடையாது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இருக்கிற செக்ஷன்ஸில் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் நல்லா வரும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எந்த ஒரு கிராமரையும் எந்த ஒரு நாள் நான் படித்ததே கிடையாது. அட்ஜெக்டிவ், நவுன், வேர்ப் ஒன்றுமே நான் படித்தது கிடையாது. அட்வர்புமே படித்தது கிடையாது. ஏன்னா நான் வந்து படித்த ஸ்கூலில் அரைச்சமாகவே அரைச்சு அதை வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. 10th 11th 12th போட்டு ஒரு 5-6 வருஷம் நான் படித்த ஸ்கூல்லேயே அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் தேவை கிடையாது. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸும் வந்து ஓரளவுக்கு வந்து என்னுடைய பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இன்ஜினியரிங்லாம் நான் வந்து வாசிச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஒன்றும் பெருசாக தேவையே போகல. நான் கிராமருக்கே போகல, நேரடியாக நான் கொஷினுக்கே போயிட்டேன். ஓகேவா? ஸோ நீங்களும் உங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் நேரடியாக கொஷினுக்கு போயிருங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து டெய்லி எப்படி படிக்கிறது அப்படின்னா இந்த பேசிக்ஸை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், பில்டு பண்ணிடணும். இன்கேஸ் உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷில் நல்லா தெரிஞ்சிருக்க அப்படின்னா நேரடியாக நியூஸ் பேப்பர் ரீடிங் அந்த மாதிரி போயிருங்க. அடுத்த வீடியோஸில் எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நான் டிப்ஸ் கொடுக்குறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஓகே, முன்னாடியே போட்டிருப்பேன் வீடியோஸ், நீங்கள் தேடி பார்த்தாலும் வரும். எப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்ட்ராட்டஜி கிஷோர்ஸ் இன்ஃபோ அப்படின்னு போட்டிங்கன்னா முன்னாடிலாம் வரும். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 7 நாள் நான் போட்டுருவேன் கூடிய சீக்கிரமே. அப்போ இதெல்லாம் வழி. இது வந்து 30-50 நாள் இது யாருக்குமே மாற போகிறது கிடையாது. இப்போ தான் நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்க போகிறீங்கன்னா பெரும்பாலும் இது வந்து மாற போகிறது கிடையாது. ரைட், இதை நீங்கள் படிக்கும்போது இதெல்லாமே என்ன பண்ணுவோம்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 3 மணி நேரத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா 1 மணி நேரத்தில் என்ன பண்ணால் டெய்லி ஜிகே நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? இன்னைக்கு நாள் வந்து ஒரு 15 ஜூன் இல்லை 16 ஜூன்னா 15th ஜூனில் நான் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். அஃபேர்ஸ் க்ளவுட், பேங்கர்ஸ் ஆர் எடுத்துக்கிட்டேன். அஃபேர்ஸ் க்ளவுட் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும், படிக்கணும். நோட்ஸ் எடுத்து படிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட்ஸ் எடுக்காமல் படிக்காதீங்க. எப்படி நோட்ஸ் எடுக்கிறது என்னோட அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். ஓகே, சரி. பேங்கர்ஸ் ஆராவும் படிக்கணுமா அப்படின்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் வரக்கூடிய மேக்ஸிமம் ஒரு 60% பேங்கர்ஸ் ஆராவில் வந்துடும். ஓகேவா? அதை தவிர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரப்போகுது, அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா சப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அஃபேர்ஸ் க்ளவுடில் ப்ரிப்பேர் பண்ணுறதும் எனக்கு தெரிஞ்சு வந்து யாரோ ஒரு மனுஷன் தான் பண்ண போகிறான் இல்லையா, ரோபோ கிடையாது.
ஏதோ ஒன்று 2 விட்டுருப்பான், அது ரொம்ப முக்கியமானதாக போயிடும். அப்போ பேங்கர்ஸ் ஆர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2 போதும். நான் இது 2 தான் பண்ணேன். இப்போ மார்க்கெட்டில் எது பெஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்கிறத நீங்கள் தான் நம்மள்ட்ட வந்து சொல்லணும். நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறது கிடையாது. இது 2 ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அஃபேர்ஸ்லோட பேங்கர்ஸ் ஆடவும். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போயுமே வந்து அஃபேர்ஸ்லோட ஸ்டாண்டர்டாக தான் இருக்குது. பேங்கர்ஸ் ஆட இப்பயும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. பட் என்னுடைய ஒரு கணிப்பு கரெக்டாக இது 2மே போதும் தான். பிகாஸ் இப்போ நிறையா வந்துட்டாங்க, கைட்லி அது இதுன்னு வந்துட்டாங்க. இது நீங்கள் வந்து கொஞ்சம் கேட்டுக்கோங்க. பட் எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அது கரண்ட் அஃபேர்ஸ் மார்க் டெஸ்ட் எங்கேயாவது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ டே பை டே நம்ம என்ன பண்ணிருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸுக்கான சோர்சஸ் என்னென்ன, நோட்ஸ் என்ன எடுக்கிறதுலாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பார்க்குறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கரெக்டாக இருக்குன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய குரூப் இருக்குது, IVPSPO ஸ்டடி குரூப்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போய் நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. நான் வந்து விசாரிச்சுட்டு உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கான சோர்சஸ் என்னங்கிறது இன்னொரு கன்ஃபார்ம் பண்ணி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். பட் எனிவே நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டெய்லியும் வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறதுங்கிறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. சரி, நீங்கள் கேட்கலாம், இந்த RRB PO மெயின்ஸுக்கு நான் போனால் கூட ஃபெயில் ஆகிட்டேன், இந்த RRB PO ப்ரிலிம்ஸ்லேயே ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா இது வேஸ்ட்டாக போயிருமானா? போகாது. 3 மாதம் கழிச்சு ஏதாவது இன்சூரன்ஸ் எக்ஸாம் வந்துச்சுன்னா கூட அதுக்கு கூட இது வந்து தேவைப்படலாம். இல்லை 3 மாதம் கழிச்சு வேறு ஏதாவது எக்ஸாம் வந்துச்சு, மெயின்ஸ் வந்துச்சுன்னா அது கூட அது வந்து தேவைப்படலாம். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பிரைவேட் பேங்க்ல கூட இன்னைக்கு வந்து ஜிகே அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது கேட்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற சிலபஸ் கிடையாது. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷோட சேர்த்து வேற ஏதாவது கேட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் IVPSே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைவேட் பேங்க்ஸுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் பிரைவேட் பேங்க் வந்து வெளியே வரும்போது நான் அதாவது கேள்விப்பட்டேன் நான். ஸோ அதனால IVPS கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் வச்சுக்க தான் போகிறாங்க. ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி டே பை டே நீங்கள் எதை படித்தாலும் கரண்ட் அஃபேர்ஸோட சேர்த்து படிக்கிறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் நீங்கள் மெயின்ஸ்க்கும் தயாராகிட்டு இருக்கீங்க கரண்ட் அஃபேர்ஸ். சரி, இப்போ பேசிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டஃபுக்கு நேரடியாக போயிடும். பயப்படக்கூடாது, நேரடியாக போயிடும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்ஸ் முடிச்சுக்கிட்டு அதிலே அப்படியே படிச்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு கிடைக்கலன்னு புலம்பிட்டே வந்திருப்போம். நானும் அப்படி தான் இருந்தேன். அதுதான் சொன்னேன், நம்ம படிச்சதே படிச்சிருந்த சொன்னேன். இப்போ அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேசிக்ஸ் ஒன்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் உடனே வந்து அட்வான்ஸ் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போயிடணும். அது மார்க் டெஸ்ட்டில் இருக்குது நிறைய இடங்களில் அட்வான்ஸ்டு பசில்ஸு, அட்வான்ஸ்டு குவான்ஸு, அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கொஷின் எல்லாமே இப்படி போயிடணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா போகணும். இப்படி தான் அதோட சேர்த்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ இப்படி நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. பேரலாக என்ன பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடணும். பேசிக்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிக்கலாம். இல்லை எப்போனாலும் நீங்கள் மார்க் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம், இப்போ கூட எடுக்க ஆரம்பிக்கலாம். என்ன ஒன்றும் தெரியாமல் அட்டன் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு, அவ்வளோதான். பட் ஓரளவுக்கு அட்வான்ஸில் போயிட்டீங்கன்னா மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே. ஓகே, ஸோ ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா வீடியோ மட்டும் கொஞ்சம் பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 12-50 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்ப்போம். நமக்கு ஒரு டெலகிராம் குரூப் இருக்குது, அது லிங்க் கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.